ஹலோ மக்களே, வெல்கம் டு ட்ராவல் பட்டிஸ் தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மூணார் டென்ட் கேம்பிங்கில் ஒரு நைட் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். அதை பற்றின விலாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூணார்லேருந்து சூரியநெல்லி போகிற வழியில் ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் ஓடிட்டுருக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸோட பேர் சின்ன கானல் வாட்டர் ஃபால்ஸ். இது டென்ட் கேம்பிங் போகிற வழியிலேயே தான் இருக்குது. இதுவும் ஒரு மெயினான டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இதையும் நாங்கள் கவர் பண்ணியாச்சு. சப்போஸ் நீங்கள் தேனி ரூட் வழியாக மூணார் வரீங்க அப்படின்னாலும் இந்த வாட்டர் ஃபால்ஸை கிராஸ் பண்ணி தான் போவீங்க. ஈஸியாக இந்த வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் கவர் பண்ணிடலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸை சுற்றி இருக்க ஏரியா பாருங்கள், ரொம்பவே அழகாக டீ பிளான்டேஷன்லாம் கவர் ஆகி சூப்பராக இருக்குது. இந்த இடத்துலையும் நிறையா டூரிஸ்ட் இருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்ருக்காங்க. சுற்றி இருக்க டீ பிளான்டேஷனில் ஃபுல்லாக பனி கவர் ஆகியிருக்கு. அந்த சைடு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், கேம்ப் இருக்க ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். கேம்புக்கு பக்கத்துலேயே ஒரு சன்செட் பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்தோம். ஆனால் இங்கே யாருமே இல்லை, ரொம்பவே அமைதியாக இருக்குது. சுற்றி பாருங்கள், நல்ல இயற்கையாக இருக்குது ரொம்பவே. இன்னும் உள்ளே நடந்தால் போயிட்டே இருக்குது. ஆனால் நாங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா யாருமே இல்லை இந்த ஏரியாவில். சரி, ரொம்ப உள்ளே போக வேணாம் அப்படின்னு ஜஸ்ட் முன்னாடியே இருந்து பார்த்துட்டோம். சன்செட் ஆகுறது இங்கிருந்து ரொம்பவே நல்லா தெரியுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் வியூ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுதான் நாங்கள் கேம்புக்கு போகிற ரோடு. ரொம்பவே இயற்கையாக இருக்குது. நாங்கள் புக் பண்ணியிருந்த கேம்ப் சூரியநெல்லியில் இருக்குது. ஸோ கேம்புக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இதோ இந்த ரோடு பகுதி பாருங்கள், இதுதான் கேம்புக்குள்ளே போகிறது. இந்த கேம்போட பேர் லேக் வியூ அண்ட் அட்வென்ச்சர். நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் கேம்ப் எப்படி இருக்குது, கேம்பில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ரோட்டில் பைக், ஜீப் ரெண்டுமே போகலாம். நல்லா அகலமாக தான் இருக்குது. ஸோ கேம்புக்குள்ளே ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு. இதுதான் கேம்போட என்ட்ரன்ஸ். கேம்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் கேம்ப் வரதுக்கு உங்களுக்கு வழி தெரியல அப்படின்னா லோக்கல் பீப்புள் கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வழி சொல்லுவாங்க. நாங்கள் ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டோம். இப்போ தான் மணி 4 ஆகுது. அதுக்குள்ளே கேம்புக்கு ரீச் ஆகிட்டோம். கேம்பை சுற்றி பார்க்கலாம். இப்போ வாங்க. அங்கே க்ரீன் கலர் டோர் போட்டிருக்கு பாருங்கள், அது 4மே வாஷ்ரூம்ஸ். நாங்கள் ரொம்பவே சீக்கிரமாக 4 o'clockலாம் வந்துட்டோம். அதனால் இன்னும் யாருமே வரல. சரி, அப்படியே வீடியோவும் கவர் பண்ணிடலாமே வெளிச்சமாக இருக்கிறதோட அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டென்ட் ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. சரி வாங்க ஃப்ரண்ட்டில் போய் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நாங்கள் தங்கியிருக்க கேம்போட ஃபுல் வியூ இதுதான். லேக் பார்த்த மாதிரி இருக்குது கேம்ப். அதனால தான் இதோட பேர் லேக் வியூ அண்ட் அட்வென்ச்சர். இந்த கேம்பில் இருக்கவங்க ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நம்ம கூடவும் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. இந்த கேம்பில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு 2000 rupees பே பண்ணோம். கேம்புக்கு வந்ததுமே வெல்கம் பண்ணுற விதமாக பிளாக் டீ கொடுத்தாங்க. அது சூரியநெல்லியிலேயே விளையிற டீ அப்படின்னு சொன்னாங்க. பிளாக் டீயும் பிரெட் டோஸ்ட்டும் கொடுத்தாங்க. இதுதான் இந்த கேம்போட டைனிங் ஏரியா. நாங்கள் வந்ததுமே இங்கே தான் எங்களுக்கு டீயும் பிரெட் டோஸ்ட்டும் கொடுத்தாங்க. அதே மாதிரி நைட்டு டின்னர், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் இங்கே தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். நைட் டின்னர், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே நம்ம கொடுத்த அமௌண்ட்குள்ளவே வந்துடும். எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நைட்டு கேம்ப் ஃபயர், டிஜே எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் vlog-ஆ கவர் பண்ணுறேன். இந்த கேம்ப் ரொம்பவே பெரிய ஏரியாவாக இருக்குது. நல்ல இயற்கையாக சூப்பராக இருக்குது. நல்லாவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரைட் சைடில் இருக்கிறது கேம்ப் ஃபயர் ஏரியா. அதை அப்புறமா காட்டுறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் டென்ட் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துடலாம். குரூப்பாக வந்தோம், எங்களுக்கு ஒரே லைனாக வேணும் அப்படின்னா இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 4 டென்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஆளுங்க வந்தால் எக்ஸ்ட்ரா டென்ட்டும் போட்டு வைப்பாங்க. இங்கே இருக்க 4மே 2 பேர் ஸ்டே பண்ணுற டென்ட். அதுக்கப்புறம் இங்கே எலக்ட்ரிக்கல் சப்ளையும் இருக்குது. சார்ஜ் போடுறதுன்னா இங்கே உள்ள ப்ளக் பாயிண்ட்ஸில் போட்டுக்கலாம். இங்கே டேபிள் சேரெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம உட்காந்து பேசுகிறதுனா பேசிகிட்டு இருக்கலாம். டீ, காஃபி குடிக்கிறதுனா இந்த நேச்சரை ரசிச்சுக்கிட்டே குடிக்கலாம். எங்களோட டென்ட் கொஞ்சம் முன்னால் இருக்குது. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு லேக் மாதிரி இருக்குது. ஆனால் தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை, வற்றி போயிருக்கு. இந்த ஏரியாவில் யாரும் இறங்காத மாதிரி நல்லா கம்பி வேலியெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க.
அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மூணார் சூரிய நெல்லியில் நெட்வொர்க் சுத்தமாக கிடைக்காது. ஆனால் இந்த கேம்பில் ஒய்ஃபை கொடுக்குறாங்க. அவங்களோட ஒய்ஃபையை நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எங்களோட டென்ட் இருக்க ஏரியாவுக்கு வந்தாச்சு. டென்ட்டுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு கூடாரம் மாதிரி போட்டு உள்ள டேபிள் சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கேயும் ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்குது சார்ஜ் போடுறதுக்காக. இவங்களே ப்ளூடூத் ஸ்பீக்கரும் கொடுப்பாங்க. அதை கனெக்ட் பண்ணி நம்ம பிடிச்ச பாட்டை போட்டு என்ஜாய் பண்ணலாம். சரி வாங்க டென்ட்டை போய் பார்க்கலாம். இங்கே 3 டென்ட் இருக்குது. 3 ஃபேமிலிஸ் வராங்க அப்படின்றதுக்காக 3 டென்ட் போட்டிருக்காங்க. இது எல்லாமே கொஞ்சம் பெரிய டென்ட், 4 பேர் தங்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க வரீங்க அப்படின்னா இந்த டென்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் இந்த டென்ட்டில் தங்குற ஆளுங்க யாருமே வரல. நாங்கள் தான் சீக்கிரம் வந்துட்டோம். அவங்கெல்லாம் கரெக்ட் டைமுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டென்ட்டுக்கு பக்கத்துலேயே நமக்கு கேம்ப் ஃபயர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. சரி வாங்க கேம்ப் ஃபயர் பக்கத்தில் போய் பார்க்கலாம். இதுதான் கேம்ப் ஃபயர் போடுற ஏரியா. நைட் ஆனதும் இங்கே கேம்ப் ஃபயர் போட்டு விடுவாங்க. இங்கே பாருங்கள், வியூ சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. இங்கேருந்து பார்த்தோன்னா நல்லா சூப்பராக எல்லா மலையுமே தெரியுது. இந்த இடம் ரொம்பவே அமைதியாக இருக்கனால சின்ன சின்ன தவக்கலை அந்த மாதிரி அனிமல்ஸ் கத்துற சத்தம் கூட நல்லா மைனூட்டாக கேட்குது. அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் லேக். இந்த லேக்கை ஃபேஸ் பண்ணி இந்த கேம்ப் இருக்கிறதுனால தான் இந்த கேம்போட பேர் லேக் வியூ கேம்ப் அண்ட் அட்வென்ச்சர். நாங்கள் வெளிச்சத்துலேயே வந்தனால சூப்பராக இந்த வியூ எல்லாம் பார்த்துட்டோம். கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோன்னா இருட்டிடுச்சுன்னா ஒன்றுமே தெரியாது. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு தான் இந்த வியூ எல்லாமே பார்க்கணும். இந்த சைடில் ஒரு சில வுட் பெஞ்சும் போட்டிருக்காங்க. இங்கே உட்காந்து இயற்கையாக ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். உண்மையாகவே சொல்கிறோம், செம்ம சூப்பராக தெரியுது. ஃபுல் மூணாருமே இந்த இடத்துல இருந்து நல்லா கவர் ஆகுது. தூரத்தில் நிறைய மலைகள் எல்லாம் தெரியுது. டென்ட்டுக்கு பக்கத்துலேயே இங்கேயும் வாஷ்ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. நான் ஃப்ரண்ட்டில் என்டர் ஆகும்போது வாஷ்ரூம் காட்டியிருப்பேன். அது என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்க வாஷ்ரூம். இது டென்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. டென்ட்டுக்கு பக்கத்துலேயே வாஷ்ரூம் இருக்குது. இங்கே 4 வாஷ்ரூம் இருக்குது. அதே மாதிரி என்ட்ரன்ஸ் கிட்டேயும் 4 வாஷ்ரூம்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு கேம்பை நல்லா சுற்றியாச்சு. டைம் இப்போ ஈவினிங் 5 மணி ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். இருட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்களோட டென்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். டென்ட்டை நாங்கள் வந்ததுமே ஓப்பன் பண்ணி பார்த்தோம். டென்ட் உள்ளே போனால் ஜிப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி வெளியே வந்தாலும் ஜிப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சின்ன சின்ன பூச்சியெல்லாம் உள்ளே வந்துடும், அப்புறம் நைட்டு தூங்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் எங்களோட டென்ட். இது 2 பேர் தங்குற டென்ட். இப்போ டென்ட்டை ஓப்பன் பண்ணி ரூம் டூர் பார்க்கலாம். ரூம் டூர் இல்லை, டென்ட் டூர் பார்க்கலாம். டாடா, இதுதான் எங்களோட டென்ட். 2 பேர் அப்படின்றனால 2 தலகாணி கொடுத்துருக்காங்க. கீழே ஏதோ ஷீட் மாதிரி விரிச்சிருக்காங்க. பெட்ஷீட் வந்து நைட்டு தூங்கும்போது நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. இந்த டென்ட் நல்லா தான் இருந்தது, ஆனால் லேக்கை ஃபேஸ் பண்ண மாதிரி இல்லை. ஸோ நாங்கள் லேக்கை பார்த்த மாதிரி டென்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்களும் போட்டு தரேன்னு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டென்ட்டில் இந்த ஷீட்ஸ் எல்லாம் நகர்த்திட்டு உள்ளார ஒரு ஜிப் இருக்குது. அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இந்த டென்ட்லையும் சேம் அதே மாதிரி 2 தலகாணி போட்டிருக்காங்க. பெட்ஷீட் நைட்டு கொடுப்பாங்க. டென்ட்டில் தங்குறோமே ரொம்ப குளிருமோ அப்படின்னு நினைக்க வேணாம். டென்ட்டுக்குள்ளே போய் ஜிப்பை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் டெம்பரேச்சர் நார்மலாக தான் இருக்குது. 3 hours and 59 minutes லேட்டர். நைட்டு என்னெல்லாம் டின்னர் இந்த கேம்பில் தராங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, வெஜிடபிள் குருமா, ரசம், அப்புறம் சப்பாத்தியும் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்ற பிஸியில் வீடியோ எடுக்கிறதுக்கே மறந்துட்டேன். நல்லா சூப்பராக இருந்தது ஃபுட்டெல்லாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கேம்ப் ஃபயருக்கு வந்திருக்கோம். கேம்ப் ஃபயரில் வந்த டூரிஸ்ட்டோடு அங்கே உள்ள ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நல்லா மியூசிக் எல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி இங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு கப்பலுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. இப்போ தான் கேக் கட்டிங் நடந்து முடிஞ்சுது. சுற்றி பாருங்கள், வியூ இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த லைட்ஸோட வெளிச்சம் மட்டும்தான் தெரியும். டைம் இப்போ 12 மணி ஆச்சு. இப்போ போய் தூங்கினா தான் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க முடியும். ஏன்னா காலையில் 4:30 மணிக்கு சன்ரைஸ் பார்க்குறதுக்காக கொழுக்குமலைக்கு போக போகிறோம். கொழுக்குமலையோட வீடியோ நெக்ஸ்ட்டு வரப்போகுது. சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிராவல் பட்டீஸ் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Thanks for watching.